ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடம் குணம் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசினியர்களே, அஷ்டமச்சனி விளையிருச்சுன்னு சொல்லி 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு வெகு சிறப்பாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோக்களை பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருகிறது. அஷ்டமச்சனி இன்னும் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6 வெள்ளிக்கிழமை மாசி 22 அன்று காலை 8:26க்கு தான் பயிற்சி ஆகிறார். சரி, சனி இன்னும் படுத்துவாரான்னு நினைக்கிறீங்களா? அப்படி படுத்த மாட்டார். உங்களுக்கு வந்து இன்னும் 1.5 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஓராண்டு காலம் போகிற போக்கில் உங்களுக்கு நல்லது செஞ்சு தான் போவார். அதே இது ஜென்மத்தில் வந்து இப்போ வந்து செவ்வாய் இருப்பது உங்களுக்கு சற்று மன அலைச்சலையும் திருச்சலையும் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் இதை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து மிதனத்துக்கு போயிடுவார். செவ்வாய் போகும்போது நல்லாயிருக்கும். அதாவது தொழிலில் ஒரு படபடப்பு அல்லது யாராவது வந்து தேவையில்லாத டென்ஷனை ஏற்றி விடுறதும் இந்த ஒரு மாதங்களில் இருக்கும். அந்த ஒரு மாதம் கழிச்சு மாறவே நல்லாயிருக்கும். உங்களுக்கும் 11ல் இப்போ குரு இருக்காருங்க, வலுத்தங்க இருக்காருங்க, பயப்பட வேண்டியதில்லை. அதேமாதிரி 9ல் ராகு இருக்கார், 3ல் கேது இருக்கார். இந்த கேதும் உங்களுக்கு பலப்படுத்துங்க, தொழிலில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பவர்கள் 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் ஆரம்பிப்பவருக்கு நல்ல லாபத்தையும் நல்ல லாபகாரத்தையும் ஏற்படுத்தும். கடகராசினியர்களுக்கு கடந்த 1 ஆண்டு காலம் கஷ்டப்பட்ட வேதனைகளும் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு உண்டான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. 2025ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு கடகராசினியரை பொறுத்தவரைகளுக்கும் நிறைய பேருக்கு திருமணம் முடியாதவர்களுக்கும் திருமணத்தை, அதாவது ஆண் பெண் இருவரும் திருமண வயதை கடந்தவர்கள் திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியமும், ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்துங்க. சார், அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு மாத காலம் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அரசு துறையில் வந்து இந்த செவ்வாசினி பார்வை இருப்பது பல கூட இடைஞ்சல்களும் இன்னல்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி இந்த அஷ்டமச்சனி நடப்பதால் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதேமாதிரி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ட்ராவல்ஸ் கம்பெனி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில்துறையில் வந்து பார்த்து இயக்க வேண்டும். அதேமாதிரி போக்குவரத்து துறை எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் வந்து கவனம் தேவை. எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையிலும் அல்லது வெடிமருந்து தயாரிப்பவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கடகராசினியர்கள் அது ஒரு 2 மாத காலத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும் இந்த ஆண்டு. கடகராசினியர்கள் பயப்பட வேண்டாம். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அஷ்டமச்சனி வந்து விலகாட்டினாலும் உங்களுக்கு 1 ஆண்டு காலம் முடிந்துருச்சு. ஓராண்டு காலம் நல்ல புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். நல்ல வேலையில் சேர்ப்பார். படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையில் உட்கார வைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். அதேமாதிரி பெண்களும் வேலை தேடுபவர் பெண்களும் வேலையில் போய் நல்ல வேலையில் உட்காரக்கூடிய அமைப்பும். அரசு வேலை வந்து கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா 2026ஆம் ஆண்டு வந்துடுங்க. உங்களுக்கு அரசு வேலை முயற்சி எடுத்திங்கன்னா அதுக்கு 2026ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்குங்க. அதனால் இந்த ஆண்டு வந்து தனியார் துறை சார்ந்த எந்த முயற்சி எடுத்தாலும் அது பூராமே நடக்குங்க நல்லபடியாக. சரி, சுயமாக தொழில் பண்ணுறவங்க எப்படி இருக்கும்? லாபத்தை கொடுக்கும், ஆனால் லாபத்துக்கேற்ற செலவையும் கொடுக்கும். பிள்ளையை வந்து இந்த ஆண்டு கொஞ்சம் படிப்பு கவனமுடன் படித்தால் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களும் இந்த ஆண்டு கொஞ்சம் சற்று கவனமுடன் படித்தால் அரியர் இல்லாமல் படித்து தப்பித்து கொள்ளலாம். ஏற்கனவே கல்யாணம் முடிந்த தம்பதிகள் வந்து கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அது இப்போ காலகட்டங்கள் ஒரு 2 மாத காலகட்டங்கள் கடுமையாக இருக்கும். அந்த காலகட்டங்களை அனுசரித்து சென்று விட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக அமையும். இந்த 2025ஆம் ஆண்டு கடகராசினியருக்கு எந்த பயிற்சியும் கிடையாது. அதனால் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சியை தவிர்த்து மற்ற எந்த பயிற்சி, சனி பயிற்சி கிடையாது. அதனால் சனி பயிற்சி ஆகலையே என்று கவலைப்பட வேண்டாம். அதேமாதிரி பெரியவர்களோ அல்லது நண்பர்கள் மூலியமோ எதிர்பாராத சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அது ஒரு மாத காலத்துக்கு இருக்கும். அந்த 1 மாத காலத்துக்கு மாறிடும். சரி, ஒரு சிலருக்கு வந்து இடம்பொருள் வாங்குறதோ அல்லது வீடு வாசல் வாங்குறதோ அந்த யோகத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் இந்த ஃபைனான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல் செய்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. அதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும். அதே இது நீங்கள் ஆடம்பர பொருளை யார்கிட்டையும் கொடுப்பதோ வாங்குவதோ நகை நட்ட பொன் பொருள்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். எல்லாமே இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காசு பணத்தை பொதுவாக வந்து ஆடம்பர பொருளை மற்ற இதுகளை வாங்காமல் இடம் வாங்கியிருந்தால் இடத்தை கட்டுவதோ அல்லது இடம் வாங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகளோ அமையும். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஃபுல்லாக வணங்க வேண்டிய தெய்வம்
ஞாயிற்றுக்கிழமை காலபைரவரை வழிபாடு பண்ணுவதும், சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருகுமரன். நன்றி, வணக்கம்.